இதோட 15 வாட்டி, இன்னும் 100 வாட்டி பண்ணாலும் நான் ஆதார் எடுக்க மாட்டேன். வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன். காலிங் டே அவனை தவிர எல்லாருமே அனுப்பிச்சு வருவாங்கடா. நீ அடிக்கலையா? மாயாட்டம் இருக்குமா? டே என்னத்தையும் காலிங் கோயில் அடிச்சா எப்படா எந்திரிப்பான்? எந்திரிச்சு ரெடியாகி வரணும்டா, லேட் ஆகும்டா. என்ன பண்றது? சேவனா ஒண்ணு பண்ணலாம். நேரா வண்டியை விட்டு ஒரே இடி கேட்ட. சரி, காலையில 3:30 மணிக்கு கிளம்பலானியா? டைம் இப்ப எவ்வளவு? டைம் ஒரே செகண்ட் எஸ்டிமேட் டைம் 1 மணி நேரம் போச்சா? இங்க பாருடா, 1 மணி நேரம்டா. 4:30. நாம இப்ப கிளம்ப சன் ரைஸ் இல்ல சன் தெரியும். நோ தெரியும். நைட்டு போனை வச்சான். அவனுக்கு காலையில 15-16 வாட்டி பண்ணியாச்சு. இப்பதான் வந்து நின்று இருக்கான். அவனாச்சும் பரவாயில்ல, இப்ப வந்து நின்றுட்டு இருக்கிறான். இன்னொரு ஜீவன்லாம் இன்னும் வாசல் மாடியே போய் நின்று வந்தாச்சு. அவன் ஆளக்கானும். என்ன நிக்கிறான்? அரை தூக்கத்துல எங்கேயாச்சும் கொண்டு போய் சாத்திடுறான். எங்க நிக்க? அங்க பாரு, போலீஸ் ஜீப் வேற ஒண்ணு நிக்குது. தூரத்துல ஒரு உருவம் தெரியுது. அது அவனா இல்ல எவன் தெரியல. ஹாய் ப்ரோ, வெல்கம். ஹாய், வாங்க. என்ன நேரத்திலேயே வந்துட்டீங்க? அலாரம் வச்சு கேட்கல. அலாரம் வச்சு கேட்கல. டேய், அந்த உலகத்திலே 1ஆம் நம்பர் தூங்க முடிஞ்சா நான் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டேன்டா. நல்ல வேலை. சரி, இத்தனை சரி, மணி போனை பாக்குறேன். 15 நிமிஷத்துக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நான் உங்களை எழுப்பி விடுறேன்னு சொன்னேன். பட் கடைசியில என்ன எழுப்பி விடுற நிலைமை ஆயிருச்சு. டேய், நீயாச்சும் பரவாயில்ல, ஒருத்தன் வீட்டு வாசல் மாடி நின்று வந்துட்டோம்டா. யாரு? கிருத்திக்கு. லியோக்கு இப்ப எப்படி போறது? பின்னாடி வழியா போறதா இல்ல முன்னாடி வழியா? முன்னாடி வழியா. இல்ல, அவன் என் வீட்டுக்கிட்ட வந்துடும். இப்ப லியோவை கூப்பிட போறோமா? ஆமா, லியோவை தான் கூப்பிட போறோம். சரி, ஓகே. பேக்கரில் ஏதாச்சும் வாங்கிட்டு போலாமா? பஸ்கி அங்க ப்ளூ மூன் போய் சாப்பிட்டு. சாமி போட்டு முக்கியம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு. ஏய் மட்டி, எப்படி நேத்து மடியில மரத்துக்கு கீழே நின்று இருக்கு? ஆமா, கேட்டா உலகத்தை விட்டே போயிட்டேன்னு ஒரு ஓல் போடு. அங்கதான் இருந்த. அங்க இருந்து கிளம்பி திருப்பூர் போயிட்டு இருந்தா. யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. ஸ்ரீராம் போன் பாஸ்வேர்டு சொல்றோம். பாட்டு இதுல ஓடிட்டு இருக்கு. எஃப்எம்ல ஓடிட்டு இருக்கு. கனெக்ட் பண்ணி சாமி பாட்டு போடு. நீ பண்றா, கனெக்ட் பண்றா. எங்க வீட்டுல கூட சொல்லாம. என்னடி சொல்ற? என்னது? நீ பையன்? நீ என்ன சொல்ற? நீதாடா பையன். என்னடி சொல்ற? என்சு வீட்டுல பையனா காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துற போறாங்கடா. குட். ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 பாட்டு மட்டும் நம்ம அந்த வைப்ல. தேன் குடிக்கலாம் இல்ல. டே நீ போடா. என்ன பாட்டு? நான் என்னமோ போடுறேன்டா, போடா. கல்ட் கிளாசிக்கா இருக்கு. கல்ட் கிளாசிக்கா இருக்கு. நீ வீட்டுக்கே தெரியாம மூடி வந்திருக்கு. 7-2-7-3-4-1. கமான் ஃபாஸ்ட். இப்படி விடியதுக்குள்ள போட்டுருவியா? கண்டிப்பா. எங்களால முடிஞ்சதை நாங்க போட்டோம். பெஸ்ட். எங்க நீ போடு. எங்க எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஐயோ, இன்வாலிட் கேப்ஷன். கேப்ஷன் தாடா. நீ எல்லாம் மனசேடா ஏதாவது பண்றா. ப்ரோ இது சரியில்லை ப்ரோ. எதுவுமே சரியில்லை ப்ரோ காலையில இருந்து. கைஸ், இங்க பாருங்க, உலகத்துல இப்படிதான் வரும். கேப்சா கரெக்டா இருக்கு, ஆனா நம்ம வெப்சைட்ல இன்வாலிட் கேப்சான்னு காமிக்குது. என்னடா திக்கி பேசுற? சரி, வாங்க போய் கேட்கலாம்.
அந்த பர்ஸ்ல ஏதாவது சிறந்தா கெத்து காட்டலாம். பர்ஸ்லயே ஒண்ணும் இல்ல. என்னடா இத்தனை வருது? யாதி ஒரு நம்பர் சொல்றா. எப்படா போடுறது? டேய் வாங்கடா அந்த போலீஸ்காரட்டே போய் கேட்கலாம். பர்சல் ஃபோக்கஸ் வைக்கலாம். வெயிட். ஓகே. டேய் அவன்கிட்ட பேசலையா நீங்க? நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஜன்னல் திறந்தேன், நீங்க ஏதாவது பேசுவீங்கன்ட்டு. வேணா அவனை முன்னாடி விட்டு பேசலாமா? கண்டென்ட் கிடைக்கும். நம்ம போறோம் என்னன்னு தெரியுமா? காலையில இருட்டா இருக்கும் போது அடியிலிருந்து சூரியன் வரணும். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் பாக்குறது சன்ரைஸ் இல்ல. Sunrise. வாங்க நண்பர்களே, இந்த கண்டென்ட் நம்ம கைஸ் உன் பெர்ஃபார்மன்ஸ் நீ பாடுறா. எழுதி இருக்கு படி. காலையில பிளான் கூப்பிட்டு வந்தானுங்க. டேய் என்னெல்லாம் டீ குடிக்கலான்னு எழுப்பி விட்டாங்கடா. நீ எல்லாம் பேசாதடா. நைட்டு நீ தான் காலையில எழுப்பி விடுறேன்னு. காலையில 15 வாட்டி கூப்பிட்டேன் ப்ரோ. அது வந்துட்டு 15 வாட்டி கூப்பிட்டேன். படம் பார்த்துட்டு அப்படியே வச்சிருக்கேன். 15 வாட்டி கூப்பிட்டு. அதான் ப்ரோ டப்புன்னு கரெக்டா ஒரு முழிப்பு வந்துச்சு 4 மணிக்கெல்லாம். டப்புன்னு சொன்னே வந்துட்டோம்ல. அங்க என்ன எழுதிருக்கு படி? ஏதாங்கய்யா நான்சென்ஸ். அது நான்சென்ஸ். ஓ சாரி. தமிழ் கிளாஸ் எடுக்கும் போது புள்ளைய பார்த்துட்டு இருந்தா எப்படி இதெல்லாம் தெரியும்? போட்டோ எடுக்கிறக்கா காலையில எவ்வளவு சீக்கிரம் எழுந்துச்சு கிளம்பி வந்தோம். எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சு இவன் இந்த ஜெர்க்கினை மாத்தல. புதுசுரா இது பழசு. இந்த ஜெர்க்கிட்ட வாய்க்கில போட்டதே இல்ல. வீட்டுல தூங்க விட்டுருந்தேன், இன்னொரு 3/4 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சிருப்பேன்டா. நானும் உட்காரணுமா? பேசலாம். இப்படி பார்க்க தேவையில்லை. நானும் உட்காந்துறேன். சரி சொல்லுங்க. பாத்தியா ஸ்டைலா? பாத்தியா? சரி சொல்லுங்க. நீ எதுக்குடா இப்படி? அப்புறம் வேற என்ன பண்ண சொல்ற? இப்ப என்ன பண்றது? முதல்ல எந்திரிச்சு நிக்கலாம். அது எங்க போறது? அத சொல்ற. அது ஒலிக்கல் ஃபால்ஸ் எங்க இருக்கு? உன் தலையும் எப்படி இருக்கு? நீ எங்கடா குளிச்ச? முதல்ல போட்டோ எடுத்து தாங்கடா. வாடா. என்னைய எடுத்தாடா. எல்லாம் முதல்ல போட்டோ எடுக்க. காரு கொஞ்சம் தெரியும். டேய் மட்டி, அப்பால மேல ஏதோ டொங்குன்னு விழுந்துச்சு. நீல உடைஞ்சிருச்சா? இது எந்த வைல்ட் அனிமலோடதுன்னு தெரியல. இது எந்த வைல்ட் அனிமலோடதுன்னு தெரியல. விளையாண்டு வச்சிருக்கு. நான் இன்னைக்கு எந்த வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு இருக்கு. இன்றை தொட்டு 2ஆம் பகல்